இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷனில் ஒரு 2 BHK வீட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குமோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். அதுவும் 3.5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலு, நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கிச்சனு, 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸு, ஒரு கிட்ஸ் பெட்ரூம், இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியான்னு ஜம்மன் இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எங்கேயும் இல்லைங்க, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுலேயே தான் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க, மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் குடியிருக்கிற மாதிரியான நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. பக்கத்துலேயே மளிகை கடையெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதுதாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 3.5 சென்ட் இடம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து செமி ஃபர்னிஷ் ஒர்க்கோட இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மல்டி கலர் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பெயிண்டிங் ஒர்க்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டிசைன் ஒர்க்கு, இந்த சைடில் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு, அப்புறம் CNC லேசர்கிட்ட ஒர்க்குன்னு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. CNC லேசர்கிட்ட ஒர்க்கோட ஹெவியான மெட்டல் கேட்டை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, நடந்து வரதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. 10க்கு 20ங்கிற அளவில் இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸை சீலிங் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்க முடியுங்க. இங்கே நிறைய வீடுகள் வந்துருச்சு, நெருக்கமாக வீடுகள் வந்துருச்சு. எப்போவுமே ஹரிபரியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பக்கத்தில் வந்து மளிகை கடை இருக்குது, அது போக டேங்க் இருக்குது. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வாங்கிட்டாங்க. நீங்களும் இந்த வீடு வாங்கிட்டிங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம இமிடியேட்டாக வாங்கிடலாம். வீட்டுக்கான மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் எல்லாம் பொருத்தியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து நடந்து போகிறதுக்காக 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயுமே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16x16 நல்லா ஜம்முன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது. மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற வாலில் மார்மேட் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து இங்கே பிளாஸ்டர் பேரேஜ் டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி சைடு கார்னர்ஸு, அப்புறம் சென்டரில் வந்து பிளாஸ்டர் பேரேஜ் டிசைன்ஸும் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வெர்டிஃபை டைல்ஸ் வந்து மார்மேட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே பேக் சைடில் இருக்க இந்த வாலில் பார்த்தீங்கன்னா பில் டிசைன்ஸோட கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் இருக்குது. அப்போது அந்த கடைசிலையும் வந்து ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கேயும் வெளிச்சம் வரும். அது போக சைடில் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு தெற்கு பக்கம் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சன் இருக்குங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹாலில் ஒரு மாதிரி டைல்ஸு, இங்கே ஒரு மாதிரியான டைல்ஸ் இருக்குது. ஒன்றுமில்லை, இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கி டைல்ஸு, ஸ்கிப் ஆகாமல் இருக்கும். ஸோ டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உட்டன் பேட்டர்னில் இருக்குது. கிச்சன் வந்து 10க்கு 8ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து இங்கே வந்து ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட் தான். சிங்க் வந்து SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர் வாட்டர் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டருக்கு 2 பைப் கனெக்ஷன் இருக்குது. ஆரம் அடிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கவுண்டர் டாப்லேருந்து ஷேவிங் வரைக்குமே வந்து 3D பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் டிசைன்ஸை வந்து டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் அந்த டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு UPVC யூஸ் இருக்குது. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரே, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் வந்து சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயுமே வால் யூனிட் இருக்குது. பேக் சைடில் வந்து கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபோட ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது வீட்டோட ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இங்கே இருக்குது, அங்கே கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 மாஸ்டர் பெட்ரூமையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ்க்குமே போகிறதுக்கு வந்து நடுவில் ஒரு பேசேஜ் இருக்குங்க. டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ப்ளஸ் டைப் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கன்னிமூலையில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. பெட்ரூம்ஸோட ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல்லாமே வால்ரூஃப் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த மாதிரி ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், இது இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் AC மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. வால்ஸ் ஃபுல்லாமே க்ரீன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, வால் ஷெல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரூம்க்கான டோருங்க, வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 4.25ங்கிற அளவில் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷின், பைப் ஃபிட்டிங்ஸு, டவல் ராடு இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து சீலிங் வரைக்குமே 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய மார்மேட் டிசைன், கிளாசி ஃபினிஷிங், வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூம்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அளவு தான் இருக்குங்க. இங்கேயும்
ஸ்டோரேஜ் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. வால்ட்ரூஃப் கபோர்டு, ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே, லேப் கபோர்டு, வால் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் வென்டிலேஷனுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் டைப்பில் மஸ்கிட்டோ மிஷோட யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூமும் 6க்கு 4.25 அளவில் தான் இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் க்ரீன் கலரில் ஆன்டிஸ்க் டைல்ஸு, அது போக இங்கேயும் அதே மாதிரி ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, டவல் ராட் இதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட 3rd பெட்ரூம், கடைசி கிட்ஸ் பெட்ரூமையும் பார்த்துடலாம். லிவிங் ஹாலுக்கு வடக்கு பக்கம் நம்ம போகிறோம். அங்கே தான் இந்த 3rd கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இந்த 3rd கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே, அது போக வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஸ்லைடிங் டோர் டைப்பில் விண்டோஸும் இருக்குது. இந்த லிவிங் ஹால்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி ஹால்லேருந்து டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க. இங்கே வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல், வாட்டர் சம்பிளாக இருக்குது. போர்வெலுக்கான சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோர் பக்கத்தில் மாட்டியிருக்காங்க. அப்போ தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா, நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம ஹோஸ் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கான பைப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 4க்கு 4ங்க. இந்தியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடு போர்ட்டிகோவில் போயிட்டு அங்கேருந்து டெரஸ் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துலாம். இந்த வீட்டோட போர்ட்டிகோலேருந்து ஸ்டெப்ஸ் வந்து டெரஸ் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து இங்கே டெரஸ் போகுதுங்க. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு வந்து டெரகோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து 3 BHK வீடு. 67 லட்ச ரூபா சொல்லிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய வீடுகள் வந்துருச்சு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. டெரஸ் வந்தது இங்கே வந்து கார்னரில் வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை வந்து அந்த கார்னரில் இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்த இந்த வீடு வந்து 3 BHK வீடு. ஒரு 2 BHK வீட்டுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவாக இருக்குமோ அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிடுங்க. இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்.